தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் டீலை போட்டு முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா குண்டை போட்டு மாறி மாறி பிரச்சனை பெருசாக தான் மாற்றிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். கல்ஃப் ஆஃப் ஒமான் இங்கே இருந்த 2 US டெஸ்ட்ராயர்ஸை வார்னிங் ஷாட் கொடுத்து IRGC விரட்டி அடிச்சிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த டெஸ்ட்ராய்ஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போன்னு IRGC சைடில் ஒரு கிளைமை முன் வச்சாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா பயந்துருச்சு, பின்வாங்குதுன்ற துணியில் தான் அவங்க இந்த கிளைமை முன் வச்சுருந்தாங்க. உடனடியாக அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன நம்ம சொல்லிட்டாங்க, ஏன்ப்பா நீங்கள் பொய் பேசுறதை விடவே மாட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க, அது போல் எதுவும் நடக்கலை, நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்கவும் விட்டுற மாட்டோம், நாங்கள் தான் பிளாக்கேடை போட்டிருக்கோம், அதை உங்களால் இன்னும் எடுக்க முடியல, அதை ஒத்துக்குங்க அப்படின்ட்டு US சென்ட்ரல் கமாண்ட் பதிலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. ப்ரோ, வாய்க்காத்தாரர் எப்போ வர்றது தானே, இது என்ன பெரிய மேட்டர்னு கேட்டிங்கன்னா, வாய்க்காத்தாரர் என்ன பிரச்சனை இல்லை, இதை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் கொடுமையே. ஈரானோட மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, ஹார்மூஸ் இருக்குல்ல, அதை நோக்கி பாஞ்சிருக்கு ஃபுல்லாக. அமெரிக்கா 4 ட்ரோன்ஸ் அடித்து காலி பண்ணிட்டாங்க. மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மிசைல்ஸில் 6 மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்படி பேஸ் அடிக்கிறேன்னு சொல்லி முதல்ல அடிக்கும் போது தான் குவைத்தில் இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சார்ந்து பெரிய தாக்கம் ஏற்பட்டுருந்துச்சு. கேட்டால் பரஸ்பரம் 2 தரப்புமே நாங்கள் அடிக்கலன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ திரும்ப அதே பாருங்க, முந்தைய வீடியோவில் நம்ம பேசுறது திரும்பி பேசுகிற மாதிரி இருக்குது. திரும்ப அதே போல் அட்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் இல்லை, இந்த குவைத் இருக்குல்ல, அது மேலே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் லான்ச் பண்ணி வச்சிருக்கு ஈரான். இதை பண்ணது ஈரான் தான், அதில் மாற்றுக்கிறது உங்களுக்கு வேண்டாம். குவைத்தோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக இது எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணுற வேலையை ரொம்ப துரிதமாக பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த விஷயத்தை குவைத் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இதோட ஜென்ரல் ஸ்டாஃப் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்த முறை ஈரான் எங்களை அடிச்சிருக்குங்க, நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, குவைத்தை தொடும் போதெல்லாம் ஈரான் கூடுதல் இணைப்பா பஹ்ரைனை தொடும். பஹ்ரைனை தொடுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அதையும் தொட்டிருக்காங்க. இந்த முறையும் இந்த சைரன்ஸ் எல்லாம் பஹ்ரைனில் நல்லா சவ்வை கிழிக்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாக. அந்த அளவுக்கு அங்கே அட்டாக்கை ஈரான் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கேற்ற மாதிரி ஷெல்டர்ஸை நோக்கி மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்டையர் பஹ்ரைனில் சொல்லலை, ஈரான் அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதை அட்டம்ப்டை முன்னெடுத்தாங்களே அந்த பகுதியில் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈரான் கிட்ட இருந்து வந்து அந்த மிசைல்ஸை ட்ரோன்ஸையும் இந்த பஹ்ரைன் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்களே. குவைத் அண்ட் பஹ்ரைன் கடுமையான கண்டனங்களை திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு எதிராக. ஸோ அடித்தது ஈரான் நம்மளுக்கு தெரியுது. இது IRGC சொன்னால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துருச்சு மக்களே. IRGC என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் தாங்க அடித்தோம், உங்களுக்கு டவுட்டே வேணாம், நாங்கள் தான் அடித்தோம். இந்த கல்ஃபில் இருக்கிற அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல, அதைத்தான் நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த பேசஸ்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து முடிச்சோன்னு இவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லும், ஓகே உங்கள் மனசில் அந்த பதில் இருக்கும். இந்த ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் நாங்கள் இந்த தாக்குதலே பண்ணியிருந்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டார்கெட்ஸ் கதையும் முடிச்சிட்டோம். இது அமெரிக்காவோட அக்ரெஷன் இருக்குல்ல, எங்களோட கோஸ்டல் ஏரியாஸார்னு அடித்தாங்களே, அதுக்கான ரிவெஞ்சுன்னு சொல்லியிருக்கு IRGC. ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் மக்களே, ரிவெஞ்சுன்னு அவங்களே இங்கே சொல்லியாச்சு. மாறி பழி தீர்த்துட்டு இருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை சார்ந்து ஸ்பீடப் ஆன மாதிரி தெரியல, பிரச்சனை தான் பெருசாகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அமெரிக்கா இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிட்டத்தட்ட குவைத்துக்கான ஆறுதல் பரிசு மாதிரி வச்சுக்கோங்களேன், 18,887 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆர்ம்ஸ் சேலை குவைத்துக்கு பண்ண அப்ரூவ் பண்ணியிருக்க அமெரிக்கா. இப்போ இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை வர இப்போ வெடிச்சிருக்கு. அதாவது இப்போ நான் ஒரு நாட்டோட அதிபராக இருக்கேன், நான் இன்னொரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீலை நான் ஓகே பண்ணுறேன். அந்த டீலுக்கான பொருட்கள், இராணுவ தளவாடங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கம்பெனி பேரையும் நானே சொல்லிட்டேன். அந்த கம்பெனி ரன் பண்ணுறது எம்மாலு தான், என் ஃபேமிலியில் ஒருத்தர், என் ஃப்ரெண்டு யாரோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போகணுன்னாக்கா இது அதிகார துஷ்பிரயோகமே இல்லையா? இப்போ இந்த கேள்வி தான் பல பேரும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜி இருக்குல்ல, அதாவது ஈரான் கிட்ட இருந்த ஒரு ட்ரோன்ஸை அச்சு காலி பண்ணி இன்டர்செப்ட் பண்ணோம். அதுக்கான டெக்னாலஜியை இந்த டிஃபென்ஸ் கம்பெனியான ஆண்டியூரியல் இருக்குல்ல, இதுகிட்ட தான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீலை அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கான இடத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க, இங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு. ஆக்சுவலாக ட்ரம்ப்போட சப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு சொந்தமான கம்பெனி தான் இந்த கம்பெனி. இப்போ பல பேர் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இதெல்லாம் நீங்களே பண்ணிடலாம், பீட் ஹெக்செட் பண்ணுற வேலையா அப்படின்னு அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு,
மோசன் ரெசை, ஈரானோட இப்போதைய சுப்ரீம் லீடர் இருக்கார்ல முஸ்தபா, அவரோட மிலிட்டரி அட்வைசர். இவர் இப்போ என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விக்டரியை நாம் இப்போ அறுவடை பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஈரான் அறுவடை பண்ணிட்டதா சொல்றாரு. அதாவது அமெரிக்காவோட அக்ரஷன் இருக்குல்ல, அதை நாம் முடிஞ்ச அளவுக்கு தடுத்ததுனாலேயே அமெரிக்கா பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த வகையில் அப்படின்னா, நம்ம ஈரானுக்கு சொந்தமான அசட்ஸ், ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்க அசட்ஸ், அதில் 2.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அசட்ஸை ரிலீஸ் பண்ணி விட்றதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குச்சுன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயத்த அமெரிக்காவும் கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் அவங்க என்ன சொல்ல போகிறான்னு. ஒத்துக்குச்சுன்னு சொல்கிறாப்புல. இதை சொல்லிட்டு அடுத்து என்ன லைன் திரும்ப சேர்த்து சொல்கிறாரு, இப்போ பந்து ட்ரம்ப்போட கோர்ட்டில் இருக்குது, நாங்கள் முடிவுகள்லாம் சொல்லிட்டோம், இதை இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது எங்கள் மனசில் இது இருக்குது, இதை நீங்கள் பண்ணு அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா மட்டும் நாங்கள் கேட்கறதெல்லாம் பண்ணாமல் வார் தான் ஒரே தேர்வுன்னு முடிவு பண்ணாங்கன்னா வாங்க மோதி பார்த்துப்போம். ஆனால் இந்த முறை வார் ஆரம்பிச்சதுன்னா பெர்ஷியன் கல்ஃப் இருக்குல்ல, அதை தாண்டி பல இடங்களுக்கும் போன் வான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. மிடில் ஈஸ்ட்டை தான் இப்போ ஈரான் அமெரிக்கா மேலே இருக்க கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க குவைத், பஹ்ரைன் அடிக்கிறாங்க. இன்னும் அந்த மிசைல்ஸ்லாம் அந்த ரீஜனை தாண்டி வெளியே வந்து மற்ற நாடுகளை விழ ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஈரானோட த்ரெட்டும் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. லெபனானோட பிரசிடென்ட் இருக்கார்ல ஜோசப் ஆவுன், இந்த மனுஷன் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, உலகம் முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வச்சுருக்குங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த லெபனான் பிரச்சனைன்றது உங்கள் நாட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு ஈரானை பார்த்து பேசியிருக்காப்புல. அவ்வளோ கோபமாக பேசியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். உங்கள் நாட்டு பிரச்சனை இல்லைல்ல, இது எங்கள் நாட்டு பிரச்சனை தானே, நீங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்டர்ஃபியர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. எங்களோட மக்கள் தான் இப்போ இங்கே கொல்லப்பட்டு இருக்காங்க, உங்கள் மக்கள் கிடையாது. நீங்கள் லெபனானை ஒரு பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஈரான் பண்ணுறது தப்பாக தெரியல உங்களுக்கு? இவ்வளோ வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காப்புல. நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க? அமெரிக்கா கூட நீங்கள் நடத்திட்டு இருக்க பேச்சுவார்த்தை, இதில் உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வர்றதுக்காக லெபனானை ஒரு பேரம் பேசுறதுக்கான பொருள் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஹெஸ்புல்லா ஒழுங்காக இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு டிப்ளமசி சார்ந்து அவங்களும் நகரணும். இல்லைனா பிரச்சனை இங்கே பெருசாக தான் வெடிச்சிட்டு இருக்கோன்னு இந்த மனுஷன் அவ்வளோ கோவப்பட்டு பேசியிருக்காரு. இவர் ஆதங்க வீடியோவே வெளியே வந்துச்சா, முதல்ல ரியாக்ட் பண்ணது யார் தெரியுமா? ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ். அவர் இப்போ ரிப்ளை கொடுத்துருக்காருங்க. என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் லெபனானை ஒரு பார்கெனிங் சிப்பாக பயன்படுத்தி இருந்தால் நாங்கள் டீலை எப்போவே போட்டு முடிச்சிருப்போமே, எதுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஸோ லெபனான் பிரசிடென்ட் உண்மையான எதிரி யாருன்றதை ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அந்த எதிரி சார்ந்து நீங்கள் எல்லா ஆக்ஷனையும் எடுத்து உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றணும்னு ஒரு அக்ரெசிவான ஒரு விஷயத்த கொஞ்சம் சாஃப்ட் ஒன்று சொல்லியிருக்காப்புல அப்பாஸ் அவர்கள். நிலமை வேற மாதிரி திரும்பி போயிட்டு இருக்குல்ல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஈரானுக்கு எதிராக லெபனானை திருப்பி ஒன்றுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, லிட்டரலாக அது இப்போ நடந்துருச்சு. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக விட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை லெபனான் பிரசிடென்ட் வெளியிட்டோம், ஈரான் இன்னும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் புதிய திருப்பங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இன்னும் டீல் சைன் ஆகாததுக்கு முக்கியமான காரணமே லெபனான் கிரைசிஸ் தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.